வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு எல்லாரும் அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி சட்டப்பேரவை நேரலை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தாவேகா சார்பில் தொகுதி மறுவரையை எதிர்த்து தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, யார் யாரெல்லாம் எதிர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போறாரு, ஆதரவு கொடுக்க போறாரா இல்ல எதிர்ப்பு தெரிவிக்க போறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருந்தது. ஏன் அப்படின்னா பிஜேபியும் டிஎம்கேவும் சேர போறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் நிறையவே போயிட்டு இருந்தது. தொகுதி மறுவரைக்கு அவங்க முன்னாடி இருந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறி சில விஷயங்களை டிஎம்கேவை சார்ந்த மூத்த தலைவர்களே செய்தியாளர்களுக்கு முன்னாடி பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது. ஆனா அதை அப்படியே ரொம்ப வெளிக்காட்டிக்காம மூவ் பண்ணி இப்போதைக்கு கடந்து போயிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலா வீடியோக்குள்ள சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணியில இணைய போறாங்க அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் இல்லையா, ஒன்னா சேர போறாங்கன்னு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி 2 பேர் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை பேசி வச்சிருக்கிறாங்க. உண்மை கூடிய சீக்கிரத்துல வெளியில வந்துரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்றதையும் நான் டீட்டெயிலா வீடியோக்குள்ள சொல்றேன். அதுக்கு அடுத்ததான் 3வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடியவர். அவர் எப்படிலாம் பேசுவாரு, நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களே என்னென்னலாம் பேசி வச்சிருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் மேல சில வழக்குகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ என்ன அப்படின்னா, டெல்லி போலீசார் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி டெல்லிக்கு அவரை விசாரணைக்கு வரவழைச்சு இப்போ வரைக்கும் அவர் விசாரணையில இருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அதுக்கு அடுத்ததான் கடைசி விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதாவது விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவர் மாதிரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் தனுஷ் அவர்கள் உள்ள வரப்போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசியலுக்குள்ள இப்போ ஆடியோ லான்ச் நடத்தியிருந்ததுலையும் அவர் பேசின சில பேச்சுகள் அது எல்லாமே எப்படி நகர்ந்தது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணி அவர் பேசின பேச்சுகளையும் இவர் சில இதெல்லாம் பேசி எடுத்துட்டு வரதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ அதுல இன்னொரு அப்டேட்டான விஷயம் வெளியாயிருக்கு. அதையும் நான் வீடியோக்குள்ள டீட்டெயிலா சொல்ல போறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி சட்டமன்ற நேரலை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நேத்துக்கு அதுக்கப்புறம் முன்தினம்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3:30 வரைக்கும் சட்டமன்ற நேரலை போயிட்டு இருந்தது. லஞ்ச் பிரேக் கூட விடாம காலையில 9 மணிக்கு 9:30க்கு ஆரம்பிச்சது 3:30 வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா நேத்துக்கு முந்தா நாட்கள் அதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா விவாதம் அப்படின்றது நடந்தது. வேளாண் பட்ஜெட் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் பொது பட்ஜெட் போட்டிருந்தாங்க, அது சார்ந்து எதிர்கட்சிகள் பேசியிருந்தாங்க. எதிர்கட்சிகள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு நம்மளுடைய ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும் எழுந்து நின்று பதில்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த வாக்குவாதங்கள்லாம் நடந்ததுல அது அப்படியே நீண்ட நேரம் எடுத்து 3:30 வரைக்கும் போணுச்சு. ஆனா இன்னைக்கு சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு தனி தீர்மானம் தாவேகா சார்பில் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுக்கு ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா அப்படின்ற கருத்துக்களை சொல்லி அதை தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. ஸோ அது மட்டும் நடந்தது, விவாதம் நடக்கல. அதனால சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றம் ஒரு 4 நாட்களுக்கு கூடாது. இன்னைக்கு பார்த்தோம்னா புதன்கிழமைவா, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாட்களுக்கும் கூடாது. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை திரும்பவும் கூடுது. அப்பவும் சில விவாதங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப 20ஆம் தேதியிலிருந்து திரும்ப சட்டமன்றம் கூடுது. அதுக்கப்புறம் கேள்வி பதில் அந்த விஷயங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதையும் நேரலை பண்ணுவாங்க கட்டாயமா. இது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. இதுல தனி தீர்மானம் எதுக்கு நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். தொகுதி மறுவரையை எதிர்த்து இந்த தனி தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுக்கு யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே, பாமக, அதாவது பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறாங்க இல்லையா, அந்த கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதுலயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையின் போது தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்படின்னு உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரே எங்ககிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எந்த ஒரு பாதிப்புமே வராது, அதனால தொகுதி மறுவரை நடக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பா இல்லாத வகையில தொகுதி மறுவரை நடக்கும், அதனால நாங்க இங்க நீங்க போடுற தீர்மானத்தை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. ஓகேவா. சோ பிஜேபியோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதுல இன்னொருத்தவங்களும் ஆட் ஆயிருந்தாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா தேமுதிக. அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆதரிக்காம
தொகுதி மறுவரை பண்ணட்டுமே, அதனால நமக்கு எம்பிக்களினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதனால அவங்க பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கூட அந்த சைடு ஆதவர்ஜுனா அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஆதவர்ஜுனா அவர்கள் எழுந்து அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க. எம்பிக்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க, அதுல இவ்வளோ பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்குமே வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆதரிச்சதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா டிஎம்கே, ஒரு சில கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு ஆதரவு அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. சிபிஎம்மா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், ஐஎம்எல் கட்சி எல்லாருமே வந்துட்டு, விசிக எல்லாருமே வந்து ஆதரவு அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. இதுல டிஎம்கே என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. ஏன்னா பிஜேபியும் டிஎம்கேவும் சேர போறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் நிறைய போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்து அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு மூவ் எடுத்து போயிட்டாங்க. ஏன்னா டக்குன்னு இப்ப சட்டசபையிலேயே வச்சு வெளிப்படையா நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு டைரக்டா சொல்லலை அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்தா நல்லது, ஸோ அதனால நாங்கள் வந்து இதை எதிர்க்கல, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாத வகையில தீர்மானம் அவங்க கொண்டு வந்தாங்க, மறுவரை பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி கூட இங்க வந்து டிஎம்கே சொன்னாங்க அப்படின்னா டைரக்டாவே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது சட்டமன்றத்திலேயே வெளிப்படையா தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா உடனே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாட்கள் டிஎம்கே தமிழகத்துல எதை வச்சு அரசியல் பண்ணாங்க அப்படின்றது மக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக மாறி அதுக்கப்புறம் அவர் முன்னாள் முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு. அவர் அந்த கட்சிக்குள்ள வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தப்போ அப்போ பிஜேபியை வந்துட்டு கடுமையா எதிர்த்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் போணுச்சு. அப்போ ஏடிஎம்கேவும் எதிர்த்தாங்க, இந்த சைடு வந்துட்டு டிஎம்கேவும் எதிர்த்தாங்க. ஸோ அப்போ எந்த கட்சியாலையும் பிஜேபி வந்துட்டு எதிர்க்கிறது நாங்க தான் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட அரசியல் அப்படின்றத ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்த்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியை எடுத்து வழிநடத்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிஜேபியோட அவர் கூட்டணியில சேர்ந்துட்டாரு அப்படிங்கும்போது அது டிஎம்கேவுக்கு வந்துட்டு கூடுதல் பிளஸ். அண்டர் கிரவுண்ட்ல லிங்க் இருந்தாலுமே டிஎம்கே வந்துட்டு என்ன வச்சு அரசியல் பண்ணி ஓட்டு கேட்டாங்கன்றது நமக்கு தெரியும். பிஜேபி எதிர்க்கக்கூடிய சக்தி நாங்க தான். ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்னா நீங்க வந்துட்டு எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அதே போல தமிழ் மொழியை காக்குறது நாங்க மட்டும்தான், தொகுதி மறுவரை மசோதாவை எரிக்கிறது நாங்க மட்டும்தான், நீட்டை வந்துட்டு நாங்க வந்து பேன் பண்ணிடுவோம், அந்த ரகசியம் எங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது, நீட்டை எதிர்த்து பிஜேபி கிட்ட பேசக்கூடிய தைரியம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, நாங்க மட்டும்தான் சொல்லிதான் இவ்வளவு நாள் வந்துட்டு அரசியல் பண்ணாங்க. எப்போ வரைக்கும்? நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வர வரைக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கேவினுடைய அத்தனை விஷயங்களையும் உடைச்சி கையில எடுத்துட்டாரு. அதை நாம எல்லாருமே வந்துட்டு கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு காலங்கள் பிஜேபியை எதிர்த்து அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் எந்த சின்ன விஷயத்திலையும் சமரசமா போகக்கூடிய விஷயத்துல சமரசமா போகி மாநிலத்துக்கான நிதியெல்லாம் வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ எந்த இடத்துலையுமே இறங்கிலாம் போகாம எல்லாத்துக்குமே வந்துட்டு எதிர்ப்பாவே நின்றுகிட்டு இருந்த டிஎம்கே திடீர்னு வந்துட்டு இறங்கி போனா மக்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். ஆனா கண்டிப்பா பாருங்க, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தப்போ சொன்னதுதான் நடக்க போகுது. என்ன சொன்னாருன்றதை இன்னொரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கோட் படத்தினுடைய ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் திரையுலகத்தை சார்ந்தவர். அவருக்கு அரசு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அறங்காவலர்களை தேர்வு செய்யக்கூடிய குழுவுல ஒரு உறுப்பினரா அவர் இடம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது நல்ல முறையிலையும் பல பேர் விமர்சனம் பண்றாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு நெகட்டிவாவும் விமர்சனம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. தாவைக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திரைப்பிரபலங்களுக்கு அரசு பதவிகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அதை சர்ச்சையா எடுத்து பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா தாவேக்கா ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா, அதுவும் லைட்டா ஏதாவது போயிடுச்சு அப்படின்னாலே அதை பிடிச்சி 10 விதமா பேசுறதுக்கு பல பேரும் இங்க இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் வெங்கடேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர். அவருக்கு வந்துட்டு தமிழகத்தினுடைய டெல்லி பிரதிநிதி அப்படின்ற அரசு பதவி கொடுக்கப்பட்டது. அவர் வந்து நிறைய கான்டாக்ட் இருக்கணும், நிறைய தெரிஞ்சால் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால அவருக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் யோசிச்சு தான் அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கிறாரு. நம்பிக்கையான ஒரு ஆள் அங்க இருக்கணும் அப்படின்ற ரீதியில தான் அவருக்கு வந்துட்டு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு உரிய விளக்கம் டிவிகேவினுடைய அமைச்சர்கள் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டது. ஓகேவா? நீங்க வந்து திரை பிரபலம் அப்படின்றதை தாண்டி அவருக்கு திறமை
திறமை இருக்கு அப்படின்றது ரீதியா தான் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ரீதியில டிவிகே அமைச்சர்கள் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதே போல இப்போ இந்த அறங்காவலர்களை தேர்வு செய்யக்கூடிய குழு இருக்கு இல்லையா, அந்த குழுவில் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒரு ஆள் வந்துட்டு எடுப்பாங்க. கலை மற்றும் பிரபலங்கள் அந்த துறையிலிருந்து எடுப்பாங்க. அப்புறம் பாடகர்கள் துறையிலேருந்து வந்துட்டு எடுப்பாங்க. அதில் தான் வேல்முருகன் அவர்கள்லாம் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. நீதிபதி துறையிலேருந்து எடுப்பாங்க. இப்படி அனைத்து துறையில இருந்தும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் அந்த மாதிரி வந்துட்டு தான் எடுத்து அந்த குழுவை அமைப்பாங்க. ஸோ இதில் தான் கலை மற்றும் பிரபலங்கள் அந்த துறையில இருந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, கலை மற்றும் பிரபலங்கள் அப்படின்றதுல சினிமா துறை மட்டும்தான் இருக்குதா, மற்ற எவ்வளோ கலைத்துறை இருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு எடுக்க முடியாதா அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அனைத்து விஷயங்களையும் யோசிச்சுதான் தலைவர் விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பாரு அப்படின்றது தோணுது. ஸோ சினிமால இருந்து ஒரு 2-3 பேர் உள்ள வந்தோன்னே சினிமா அப்படின்ற மாதிரியே தாவேக்காவை நோக்கி கொண்டு போறாரு பாருங்க, பாத்தீங்களா சினிமால இருந்தே எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசக்கூடியவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. இருந்தாலும் எந்த ஒரு சர்ச்சைக்கும் இடம் கொடுக்காம நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. இதுல அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுடைய பேக்ரவுண்ட் நாம வந்துட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல கோவில்களுக்கு திருப்பணிகள் அப்படின்றத இப்போ வரைக்குமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு கோவில்களுக்கு திருப்பணிகள் அப்படின்றத பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீதியில யோசிச்சு நிறைய அனலைஸ் பண்ணி தான் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த பதவி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. ஸோ மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய ஒப்பீனியன் இது, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் கடந்த சில தினங்களா ஒரு சர்ச்சையில மாட்டிட்டு இருக்கிறாரு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, நம்ம ஒருத்தருக்குமே ஒரு ஸ்லாங் இருக்கும். இப்போ நான் பேசக்கூடிய தமிழ் ஒரு ஸ்லாங்ல இருக்கும், நீங்க பேசக்கூடியது ஒன்று இருக்கும். ஒருத்தவங்க அவங்க இருக்கக்கூடிய ஊரை சார்ந்து அந்த ஸ்லாங்ல வந்துட்டு பேசுவாங்க. ஓகேவா? சென்னையில இங்க இருக்கக்கூடிய சென்னை ஸ்லாங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுல நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது, காலேஜ் படிச்சதுன்னு 4 இடங்கள்ல வந்துட்டு அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ அது எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது அவருக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது. தமிழ் மொழியில உச்சரிக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்கு. அதை கண்டிப்பா வந்துட்டு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் டிஎம்கே சைட்ல இருந்து அவருடைய தமிழ் பேசக்கூடிய ஸ்லாங்கை வந்துட்டு பழிச்சிருந்தாங்க. சட்டமன்றத்திலே நீங்க பார்த்துருப்பீங்க. அதை வந்து விமர்சிச்சு பேசினோன்னே மரிய வில்சன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு என்னை வந்துட்டு கிண்டல் பண்றீங்களா, எனக்கு தடுமாற்றம் இருக்குதா, என்னோட ஸ்லாங்கை வந்துட்டு நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருந்தது. உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில வார்த்தைகளையும் பேசியிருந்தார் அவரு. அன்பின் மொழி எனக்கு தெரியும், என்னுடைய கிறிஸ்டானியன் அதை வந்துட்டு கிறிஸ்டின் மதத்தில் அந்த கிறிஸ்துவத்தில் எனக்கு வந்து அதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அன்பின் மொழி எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு அவர் விட்டுட்டார். அதுக்கப்புறம் இப்போ ஆகஸ்ட் 12ஆம் தேதி மறுநாள் சட்டமன்றம் கூடும் பொழுது, நான் உணர்ச்சி வசத்தில் அந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னோன்னா, நான் உணர்ச்சி வசத்தில் வந்துட்டு நான் அந்த மாதிரி நான் பேசிட்டேன், அப்படி பேசியிருக்க கூடாது, வருத்தம் அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. பட் இருந்தாலுமே அமைச்சர் பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தர் ட்ரிகர் பண்ணும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன்னு இந்த மதங்கள் வந்துட்டு உள்ள கொண்டு வரும்போது அது வேற மாதிரி போயிடும். ஏன்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எத்தனை அவதூறுகள், எத்தனை வதந்திகள், என்னென்னத்தையோ தாண்டி எல்லாத்தையுமே சமாளிச்சு முடிச்சுதான் இப்போ அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்ம எல்லாருமே அதை வந்துட்டு கண்கூடா பார்த்துருக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது டிவிகேவினுடைய எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், உணர்ச்சி வசத்துல இந்த வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதை எந்த வகையிலையும் ஏத்துக்க முடியாது. அது நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களை தான் போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அதை சரிவர பார்த்து இனிமே செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். அவரே வந்துட்டு மறுநாளே வந்துட்டு நான் பேசிட்டேன், நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மரிய வில்சன் அவர்கள் பேசியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியும் இன்னொரு விஷயத்தையும் எடுத்து வச்சு பேசினாங்க. அவர் வந்துட்டு நிதித்துறை பட்ஜெட்டை வந்து பொது பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதை வந்து பேசுறதுக்கு வரும்போது அவர் ஜெபமாலையெல்லாம் வச்சு அந்த மாதிரியே வந்து அவரை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி வச்சு பேசினாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா, வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வேளாண் துறைக்கான பட்ஜெட்டை திருப்பதியில வச்சு, ஸோ அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. அவங்க வந்துட்டு இந்துனா திருப்பதி கோவிலில் வச்சு அவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிளிக்குள்ளே வராங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்து அவங்க பிரார்த்தனையில் ஈடுபட்டு சாமி கும்பிட்டு பூஜைலாம் பண்ணி வராங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய நம்பிக்கையின் பேரில் வராங்க. பட் ஆனால் அன்பின் மொழி எனக்கு தெரியும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறு.
கிறிஸ்தவம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்ற வேர்ட்லாம் வந்துட்டு அவர் சட்டசபையில் யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து மிகப்பெரிய தவறு. அவர் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. பட் இருந்தாலுமே அது தவறு தான். இனிமே அந்த மாதிரியான பேச்சுகள் பேசக்கூடாது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். மக்களே, நீங்களும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மரிய வில்சன் அவர்களுடைய செயல் சார்ந்து. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள், அதாவது என்னன்னா, இவர் இப்ப என்ன கேஸ், ஏன் டெல்லிக்கு விசாரணைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிய கொலை மிரட்டல் விடுற மாதிரி சில பேச்சுகள் பேசியிருக்கிறாரு. கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல புகார் எழுந்திருக்குது டெல்லியில. ஓகேவா? அதன் அடிப்படையில் தான் டெல்லி போலீசார் அவருக்கு சம்மன் அனுப்பி நேரடியாக விசாரணைக்கு வந்து ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. அவரும் டெல்லிக்கு போய் விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறாரு. விசாரணையும் நடந்துட்டு இருக்குது. இது கைது நடவடிக்கை வரைக்கும் போகுமா, இல்லை எச்சரிச்சுட்டு விட்டுருவாங்களா அப்படின்றது ரீதியா இன்னும் வெளிப்படையா அஃபிஷியலா தகவல் வெளியாகல. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவாரு, என்னெல்லாம் பேசுவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்குள்ள நுழைய போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இப்போ ஆடி லான்ச்லாம் வச்சு ஸ்டேஜ்லலாம் ஏறி சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ விருது கொடுக்குற மாதிரி, சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி, எல்லாரும் வரிசையா சொல்லி வச்ச மாதிரி காலெல்லாம் விழுந்து விழுந்து எழுந்து போனாங்க இல்லையா? அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் பேசின சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி அவர் பேசினதுலேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி போற மாதிரியே எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்ப அப்டேட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஊர்லயும் தனுஷ் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ரசிகர் மன்றத்தை சட்டமன்ற தொகுதிகளா மாத்தி அதை அப்படியே அரசியலுக்குள்ள கொண்டு போற அடுத்த திட்டத்துக்குள்ள இப்போ இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் அப்படின்னு போடுவாங்க இல்லையா? அந்த ரீதியா அப்படியே ரசிகர் மன்றத்தை மாற்றத்துக்கான வேலையில இப்போ நம்மளுடைய நடிகர் தனுஷ் அவர்கள் இறங்கியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகுது. நடிகர் தனுஷ் அவர்களுடைய அரசியல் வருகையை மக்களே நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம நிறைய செய்திகள் சார்ந்து பேசியிருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.